மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பேபி கேர் வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? ஒரு மந்த்லி ஒரு 2 to 3 வீடியோஸ் ஆச்சும் போட்டுருவேன் பேபி கேர் சம்மந்தப்பட்டது. அர்ஜுனுக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போடுறதில்ல. இது வந்து ஒரு குழந்தைங்களோட சேஃப்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம காரில் வந்து ஒரு டிரைவ் போகிறோம் அப்படின்னா நம்மளோட சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம்? சீட் பெல்ட் போடணும்னு சொல்லுவோம். முக்கியமாக சீட் பெல்ட் போட்டே ஆகணும்னு சொல்லுவோம். அண்ட் பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போடணும். இந்த மாதிரியான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுப்போம். இதுவே குழந்தைங்களை காரில் கூட்டு போகும்போது அவங்களுக்கு என்ன நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நம்ம பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் போகிறோம், 2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் போகிறோம் அப்படின்னா இட்ஸ் ஓகே. நம்ம வந்து குழந்தைங்களை வந்து மடியில் வச்சுட்டு கூட்டு போவோம். யூஸ்வலாக என்னென்னா ஃப்ரண்ட்டில் நம்ம இது டிரைவர் சீட் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க பேசஞ்சர் எப்பவுமே குழந்தைய வந்து மடியில் வச்சுக்க கூடாது. அதே மாதிரி பேக் சீட்டில் உட்காந்துட்டு அப்போ மடியில் வச்சுக்கலாமான்னு கேட்டால் அதுவும் கண்டிப்பாக கூடாது. குழந்தைங்களை வந்து மடியில் வச்சு கூட்டு போகிறது அவங்களுக்கும் சேஃப் கிடையாது, நமக்கும் சேஃப் கிடையாது. இன்னொன்று நீங்கள் வந்து கேட்கலாம், லைக் நான் தான் சீட் பெல்ட் போட்டிருக்கேனே, நான் வந்து இப்போது குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டா குழந்தைக்கு சேஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பட் கண்டிப்பாக கிடையாது. ஃபாரின்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே கூட்டு வரும்போது அங்கே வந்து ஏதோ ஒரு ஊரில் அமெரிக்காலேயே எங்கேயான்னு தெரில, ஒரு வீடியோவில் நான் பார்த்துருந்தேன், ஒருத்தவங்களோட வீலாகில் பார்த்துருந்தேன். அங்கே வந்து கார் சீட் இல்லைனா குழந்தைங்களை வந்து அனுப்பவே மாட்டாங்களா அங்கேருந்து. நீங்கள் கார் சீட்டில் தான் குழந்தைங்களை கொண்டு போகணும் அப்படிங்கிறது ரூலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கேயுமே வந்து அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறோம். லைக் நம்ம வந்து மடியில் தான் நான் குறைச்சிக்கிறோம், நான் வந்து குழந்தைய கட்டி பிடிச்சி கூட்டு போயிடுவேன், நான் வந்து சீட் பெல்ட் போட்டிருக்கேன், ஸோ நான் வந்து குழந்தைய பிடிச்சிப்பேன். அது வந்து சேஃபான விஷயமே கிடையாது. ஸோ இப்போ கார் சீட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம ஆன்லைனில் நம்ம ஷாப்பிங் பண்ணுறோம், ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்லாம் போய் அடிச்சு பார்த்தோம்னா எக்கச்சக்க பிராண்ட்ஸ் வருது. பட் ஆனால் அர்ஜுனுக்கு நான் யூஸ் பண்ணுறது, எப்பவுமே அர்ஜுனுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே நான் ரொம்ப ரிவ்யூஸ் பார்த்து அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் இருக்குது, எப்படிலாம் அதை வந்து சேஃப்டி அஷ்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒரு ரிசர்ச் பண்ணி தான் குழந்தைக்கு வந்து அவனுக்கு சின்ன சின்ன விஷயமே லைக் பால் பூட்டிலேருந்து ட்ரெஸ் வரைக்கும் அந்த மாதிரி தான் வாங்குன்றப்போ இது வந்து சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனால ரொம்ப கோ த்ரூ பண்ணி வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் லவ்லாப் கேலக்ஸி கன்வெர்ட்டபிள் கார் சீட். இந்த லவ்லாப் கேலக்ஸி கார் சீட்டை நம்ம 0 monthsலேருந்து 7 years வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கிற 5 point சேஃப்டி ஹார்னஸ் நம்ம பேபியோட ஷோல்டர்ஸ், வெயிஸ்ட் அண்ட் கிராச் ஏரியாவை செக்யூர் பண்ணுது. அண்ட் இந்த ஹார்னஸை நம்ம பேபிஸுக்கு கழற்றதும் மாற்றுறதும் ரொம்பவே ஈஸி அண்ட் ஈஸியாக 1 pull நம்ம இது பண்ணிடலாம். அண்ட் இந்த ஹார்னஸ் ஹெட் அண்ட் சீட்டில் உள்ள சாஃப்ட் பேடிங் நம்ம பேபிஸுக்கு அட்மோஸ்ட் கம்ஃபர்டபுளாக கொடுக்குது. ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதில் ரிமூவபிள் அண்ட் வாஷபிள் சீட் கவரும் கொடுத்துருக்காங்க. அர்ஜுனுக்கு வந்து இப்போ 19 months முடிஞ்சிட்டதுனால நம்ம வந்து இப்போ ஃபார்வர்ட் ஃபேஸிங்கில் இதை எப்படி நம்ம காரில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை முடிச்சுட்டு நான் வந்து பேக்வர்ட் ஃபேஸிங்லையும் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சீட்டில் வச்சுட்டு பின்னாடி இந்த சீட் பெல்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அந்த ரெட் கலர் அந்த ஹோல்டருக்குள்ளே விட்டு அண்ட் சீட்டுக்கு பின்னாடி அந்த குஷனுக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஹோல் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே அந்த சீட் பெல்ட்டை விட்டு பேக் சைட்லேயும் அதே மாதிரி நம்ம வெளியே எடுத்துட்டு இந்த சைடில் அந்த ஹேண்ட் ரெஸ்ட் கிட்ட வந்து இதை வச்சு இந்த கார் சீட் ஹோல்டரில் வச்சு கிளிக் பண்ணிடணும். அண்ட் இந்த கார் சீட்டில் 3 position ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் அண்ட் ஹார்னஸ் சிஸ்டம் இருக்குது. ஸோ அர்ஜுனை உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹார்னஸ் சிஸ்டம் இது எல்லாத்தையும் வந்து ஷோல்டர் பேட் இதெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைய உட்கார வச்சதுக்கப்புறம் அவங்களோட கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வந்து டைட் பண்ணிக்கலாம். அண்ட் அதை வந்து டைட் பண்ணுறதும் லூஸ் பண்ணுறதும் அட்ஜஸ்ட் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. அந்த சீட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம லூஸ் பண்ணோம்னாலே அது வந்து லூஸாகவும் டைட்டாகவும் ஆயிக்கும். அண்ட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் லவ்லாப்போட எல்லா ப்ராடக்ட்ஸ்லுமே நம்ம பேபிஸோட சேஃப்டியை தான் ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ரொம்பவே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த கார் சீட்டுமே சர்டிஃபைட் ஆஸ் பர் யூரோப்பியன் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ். அண்ட் இப்போ வந்து 0 to 2 years வரைக்கும் நம்ம பேபிஸை வைக்கிறதுக்கு ரியர்வர்ட் ஃபேஸிங் பார்ப்போம். இதில் வந்து 3 level சீட் ரெக்லைன் இருக்குது. அண்ட் இப்போ வந்து ரியர்வர்டில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இதுலேயுமே சீட் பெல்ட்டை வந்து இந்த ரெட் கலர் ஹோல்டரில் கொடுத்து கீழே வந்து இந்த பேக் சைடில் கொடுத்து அப்படியே அந்த சீட் பெல்ட் ஹோல்டரில் போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சிருது. ஸோ நீங்களும் உங்களோட குழந்தைய வந்து மடியில் உட்கார வச்சுக்காம ஒரு வெளியே கூட்டு போகும்போது நீங்கள் எந்த அளவுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸாக இருக்கீங்களோ அந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கும் சேஃப்டி ப்ரிகாஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லவ்லாப்போட இந்த கேலக்ஸி கார் சீட்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அடுத்தது அர்ஜுன் சம்மந்தப்பட்ட என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அஞ்சலி பிரபாகர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. பாய்.